17/8/2024 சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம். ஆவணி மாதத்தில் சூரியனும் சனியும் சத்தம பார்வையில் இருக்கக்கூடிய வேளையில் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம் இவர்களெல்லாம் கண்டிப்பாக அன்று பிரதோஷ வேளையில் விநாயகப் பெருமானை வழிபட்டு விட்டு நேர சிவபெருமானுக்கு போய் அபிஷேக பிரியருக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருளை கொடுத்து எள்ளு சாதம் நிவேதனம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பகவானின் மூலியமாக கர்மக்காரன் மூலியமாக வரக்கூடிய பாதிப்பில் இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். சரிங்களா? கண்டிப்பாக அன்று முழுவதும் உபவாசம் இருந்து சைவமாக விரதம் இருந்து சிவபெருமானின் அபிஷேகத்தை பார்த்து நந்தியன் பெருமாள் சிவபெருமாள் ரிஷபாரூடத்தில் அவர் வலம் வரும் பொழுது அவரை வழிபாடு செய்யணும். செய்துவிட்டு காலபைரவரையும் சனி பகவானையும் வழிபட்டு விட்டு வீட்டுக்கு வரணும்.